இன்னும் நான் செய்வதற்கரிய பணி யாது என்று கேட்கிறார் இயற்பகை. இந்நங்கையை அழைத்துச் செல்லும் போது உனது சுற்றத்தார்களால் எனக்கு ஆபத்து நேரிடும், அதனால் எல்லையின் முடிவு வரை காவலுக்கு வர வேண்டும் என்றார். உடனே இயற்பகை தனது ஆடைகளை களைத்து வீர உடை அணிந்து கொண்டு கையில் வாளோடு வருகிறார். அந்தணரும் மனைவியும் முன்னே செல்ல இவர் காவலாக பின்னே நடந்து வருகிறார். இதை அறிந்த இருவரது சுற்றத்தாரும் கையில் வில் அம்போடு வந்து, இயற்பகை, நீ என்ன பித்தனா, கட்டிய மனைவியை அந்தணரை அழைத்துச் செல்ல சொல்கிறாயே என்றனர். அந்தணரையும் பார்த்து, தூர்தனே, நற்குலத்தில் பிறந்த பெண்ணை அழைத்துச் செல்லாதே, இங்கேயே விட்டு செல் என்றனர். இதை பார்த்து பயந்தவர் போல் அப்பெண்ணை பார்த்தார் அந்தணர். இறைவனே, அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்றாள் அவள். தடுத்தவர் அனைவரையும் வெட்டி வீழ்த்தி முன்னேறி செல்கிறார் இயற்பகை. எல்லையின் முடிவு வருகிறது. இயற்பகை, நீ இனி செல்லலாம் என்றார் அந்தணர். அவரும் அந்தணரை வணங்கிவிட்டு ஊருக்கு திரும்பினார். மனைவியை திரும்பி பார்க்காமல் செல்லும் நாயனாரின் இறைபக்தியில் நெகிழ்ந்த இறைவன், இயற்பகை திரும்பி பார் என்று சொல்லி இறந்தவர்களை உயிர்ப்பித்து வானில் அன்னையுடன் காட்சி கொடுத்தார் இறைவன்.